ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அதே டாபிக் தான், அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட இஷ்யூ. ஸோ இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் எதிர்கட்சியாகிய அதிமுக ஐடி விங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அவனியில் வந்துட்டு ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பலகையில் வந்துட்டு யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி எழுதி கேள்வி கேட்குற மாதிரி, அதே மாதிரி அங்கே வர மக்களுக்கு புரியும்படி எல்லா லாங்குவேஜிலுமே இது பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் நம்ம நேற்று வந்துட்டு ஒரு நீதிமன்றத்திலேருந்து அதிரடியான உத்தரவுகள் வந்துருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொன்று, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பெண் படித்து முடித்து போகிற வரைக்கும் அந்த கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த பெண் பாதிக்கப்பட்டதுனால கவர்மெண்ட் சைடில் இருந்து, தமிழ்நாடு அரசின் அவங்க சைடில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி வந்துட்டு காவல்துறையிடம் வந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. எதுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேள்வி உண்டாச்சு. இன்னொரு விஷயம், யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு கமிஷனரு, பல கேள்விகள், இதே மாதிரி பல கேள்விகள் எழும்புச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த நிர்பயா ஃபண்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் வேணும், யூனிவர்சிட்டியிலேருந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அது போக வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தோட பாதுகாப்பை இன்னும் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சில அதிரடியான உத்தரவுகள்லாம் போடப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், அதுவும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளில் இந்த ஒரு கேஸை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக, இதில் யார் அந்த குற்றவாளி, இவர் மட்டும்தான் இருக்காரா, இல்லை இன்னும் இவர் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வழக்கறிஞர் மூலமாக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு, சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து கொண்டு போங்க அப்படின்னதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து இந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நியமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த குற்றவாளியான ஞானசேகர் ஆளுங்கட்சியான டிஎம்கேவோட துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து, அப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து இதற்கு ஹெல்ப் பண்ணுதா, இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பல கோணங்களில் வந்து பேசும் பொருளானது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் அந்த சார் யார் அப்படின்ற கேள்வி எழும்பி எல்லார் மனதிலையும் அந்த இது மட்டும், ஏன்னா நீதிமன்ற உத்தரவுகள்லாம் வந்துருச்சு, பட் ஆனால் இதுக்கு சரியான ஒரு பதில் இன்னும் வரலை. அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகளாகிய அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு தெரியும், அண்ணன் அண்ணாமலை அவர்களும் நூதன முறையில் என்ன பண்ணார் அப்படின்னா, சவுக்கால் வந்து தன்னை அடிச்சுக்கிட்டார். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் ஏடிஎம்கே சார்பாக, ஐடி விங் சார்பாக அந்த ஒரு போர்டில் வந்துட்டு அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி எழுதி வந்துட்டு நூதன முறையில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த சார் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த கேள்விக்கு வந்து நம்முடைய கமிஷனர் அருண் சார் அவர்கள் பயங்கரமாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். பட் இருந்தாலும் அந்த விளக்கம் போதுமானதாக இல்லாதனால தான் இந்த கேள்விகள் இன்னும் எதிர்கட்சிகளால் எழுப்பப்பட்டுருக்கு. அருண் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேட்டியில், பத்திரிகையாளர்கள் பேட்டியில் அருண் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவனுடைய மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தது, அதனால் அவனுக்கு கால் வந்துடுறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால்
மற்றவர்களிடம் இப்போ எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய இதற்கு ஒரு சிலவருடைய அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாக்களுடைய கருத்துக்கள் வந்து ஒருவேளை இன்னொரு ஃபோன் வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழும்புது. ஸோ அந்த ஃபோன் எங்கே, அப்போ அவர் சாருன்னு சொன்னதை யாரை? சார் அருண் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து அவங்கள மிரட்டுறதுக்காண்டி அந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல அந்த சாருங்கிற பர்சன் யாருமே கிடையாது. ஸோ அது வந்து ஏன்னா அவனுடைய செல் அந்த டைமில் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புலேருந்து சொன்னாங்க. இது கேஸ் போயிட்டுருக்கு. இதுக்கான இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 3 ஐபிஎஸ் அதிகாரிகளையும், அதுவும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வந்துட்டு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. கேஸ் போட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. எல்லார் மத்தியும் நான் மறுபடியும் எல்லார் மத்தியிலும் எழுகிற ஒரே ஒரு கேள்வி, அந்த சார் யார் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு ஒரு முழுமையான பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை வர வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து உத்தரவுகள், அதிரடி உத்தரவுகள் வந்து ரொம்ப எல்லாராலும் வரவேற்கக்கூடிய ஒரு வகையில் இருந்துச்சு. எந்த ஒரு சார்பும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து 25 லட்சம் அவங்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் வந்துட்டு உறுதிப்படுத்தணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, உத்தரவு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இது மாதிரி இனிமேல் வந்து எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அதனோட பாதுகாப்பை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமும் இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக அமைந்திருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் களத்தில் இறங்கி அந்த குற்றவாளியான ஞானசேகரனுடைய அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்குள்ள மக்கள், அவருக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட எல்லாம் வந்து அவரை பற்றி வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க. அது சொல்கிறதுக்கு யாரும் முன்வரவில்லை. அப்போ அவரை சார்ந்த ஒருத்தர், அவர் ஒரு சமூக ஆர்வலர், அவர் வந்து இல்லை அப்படி இல்லை, குற்ற பின்னணி இருக்குது, தப்பு பண்ணியிருக்கிறான், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணலை, வைக்கலை, கரெக்டாக இருக்கிறான், என்கிட்ட ஏதாவது ஒன்று கைடியா கேட்பான், நான் வந்து நல்லது தான் சொல்லுவேன், வைப்பேன், ஆனால் இப்படி பண்ணுவான் அப்படிங்கன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு பெரியவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவருடைய தெருவில், அவருடைய ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவில் ஒருத்தர் மிக ஆதங்கமாக அவருடைய கருத்தை பேசியிருந்தார். நீங்கள் போயிட்ட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் இதே மாதிரி நம்முடைய வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகள் எஃப்ஐஆரில் ஒன்று விடாமல் இருக்கும். அப்படி இருக்க அந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் ஆதங்கப்படுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். அந்த பேட்டி எடுத்த நபர் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இது என்னென்னா, சார் என் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்த மாதிரி நினச்சி அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம இப்படி அமைதியாக இருந்துட்டு போயிடலாமா? இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், எனக்கே வந்துட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம், பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஏரியாவில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க போல். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சில நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள் ஒரு குரூப் மாதிரி ஆரம்பித்து, அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு சில ஆபாசமான கலந்துரையாடல்கள்லாம் நடந்திருக்கு போல். அதில் வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்கள மட்டும் அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க போல். அதை அவர் வந்து தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் இருந்தும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து இன்றைக்கி ஒரு புது பெட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லோரும் வந்து டாட்னு சிம்பிள் வைப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் புரியுது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பெண்களை மிரட்டி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எடுத்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைனில் வந்துட்டு ஷேர் பண்ணுறது போல். சரி, ஓகே, இது ஒரு பக்கம். அவர் வந்து ஒரு சில விஷயம் அவர் குறிப்பிட்டு எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த குரூப்பெல்லாம் அதே மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்களே அந்த டாட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் டெலீட் பண்ணதை அவர் கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த விஷயத்தையும் அந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாக வைப்பாங்க, என்னன்னு புரியல, ஒரு பெட்டி வந்திருக்கு, புது பெட்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு போடுவாங்க, அப்போ புரியல. ஆனால் அதில் இந்த மாதிரி ஆபாசமான வீடியோக்களும் ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இவருக்கு வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நீங்களே கொஞ்சம் யோசிங்க, ஒருத்தன் இவ்வளவு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பொலிட்டிக்கலில் சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியுமா? ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தன் தைரியமாக ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து பயப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அதுவும் ஏற்கனவே அவன் மேலே பல குற்ற வழக்குகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவன் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை அவனால் பண்ண முடியுமா? யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் சைடில் வந்து சொல்லியிருந்தார். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த விஷயம் இன்னும் எவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லாரிடம் எழுப்பப்படுற ஒரு விஷயம். அந்த பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நமக்கும் அந்த கேள்வி எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை எந்த ஒரு இது சார்பாக நம்ம பேசலை. எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆச்சு? இன்றைக்கி எல்லாருக்குமே இருந்த கேள்வி. அந்த நபர் பேட்டி கொடுத்தார்ல, அந்த நபருடைய ஆதங்க பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? இப்போ இந்த பொண்ணு போயிட்டு பயப்படாமல் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. உடனே இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணோட பாதுகாப்புக்கு வந்து கேள்விக்குறியாகுது, அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகுது, அந்த குடும்பம் பாதிக்கப்பட போகுது ஒரு ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அந்த பெண் அனுபவித்த கொடுமைகளும் அதில் இடம்பெற்றிருக்கும். இன்னொன்று அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் எஃப்ஐஆரில் இருக்கும். அது எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் என்பது. அந்த பையனும் அதை தான் சொல்லியிருந்தேன். அப்படி எதற்காக எதுக்கு இப்படி லீக் ஆகணும்? அப்போ இந்த மாதிரி போய் ஒரு தைரியமாக ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, எஃப்ஐஆர் லீக் ஆகிடுது. அந்த பொண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ பொதுவாக சோஷியல் மீடியாவில் பரவுது, எல்லோரும் தெரிஞ்சுக்க ஒரு வகையில் இருந்துச்சு. அப்படின்னா அடுத்து இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்குது, அநியாயம் நடக்குது. அப்போ அந்த பெண்ணோட மனநிலை தைரியமாக இருந்தாலும் ஏதோ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு பயம் வரும்ல. அந்த பொண்ணே பயம் இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போனாலும் அந்த ஃபேமிலிக்கும் எப்படியும் ஒரு பயம் இருக்கும்ல. ஐயோ, ஏதாவது வந்து லீக் பண்ணிடாமல், எஃப்ஐஆர் லீக் பண்ணிடாமல், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடாமல். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கு. இது வந்து இந்த பொண்ணு வந்து இது கோர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டே வந்து இந்த பெண்ணை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு தைரியமாக வந்து அனலைஸ் பண்ணி
கோர்ட்டில் அது கேஸ் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க இந்த பெண். அதனால் ஹைகோர்ட்லேருந்து எல்லாருமே இந்த பொண்ணுடைய அந்த ஒரு துணிச்சலை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடந்த கொடுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெண் அதை தொடச்சி எரிஞ்சிட்டு அது பயம் இல்லாமல் ஒரு துணிச்சலோட அந்த பெற்றோர்களுக்கும் இந்த டயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களையும் பாராட்டி தான் ஆகணும். அவங்க துணிஞ்சு இந்த விஷயத்த வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு பெண்களும் என்ன பண்ணுவாங்க, தைரியமாக ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் சீண்டலோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப தைரியமாக என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குவாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் ஆகிரும். சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு நடக்கிறப்ப அந்த பெண் மனநிலை எப்படி இருக்கும்? பயப்படுமா இல்லையா? அவங்க வீட்டில் பயப்படுவாங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் ரிவீல் ஆயிரும், பர்சனல் டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆயிரும், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அசிங்கம், குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு எத்தனை பேர் பயப்படுவாங்க. இது அந்த பையன் ஆதங்கத்தோடு சொல்கிறாரு, இது அந்த மாதிரி பண்ண மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி நிறைய எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் கூட இந்த விஷயத்த இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எஃப்ஐஆர் எதுக்கு லீக் ஆச்சு? அப்போ வந்து இனிமேல் வந்து இதே மாதிரி வந்து தைரியமாக வந்துட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீக் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கமிஷனர் சார் அருண் சார் மிகவும் அழகாக வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அதாவது சம் இஷ்யூனால் அது வந்து இதாகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து கோர்ட் சைட்லேயும் நேற்று ஜட்ஜ்மெண்ட்டில் அதிரடி உத்தரவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு, அதை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 14 பேர் வந்துட்டு பதிவிறக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் யார் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணுங்கள், சட்டப்படி அவங்கள கைது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடியே நம்மளுடைய கமிஷனர் அருண் சார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. எஃப்ஐஆர் வந்து வந்துருச்சு, பட் அது நம்மளுடைய இதில், பட் அதை பதிவிறக்கி அதில் உள்ள தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். கண்டிப்பாக வந்து அவங்கள பிடிச்சி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மீடியா வந்து இன்றைக்கி இருக்கிற மீடியா வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர தான் குற்றங்கள் குறைய தொடங்கும். குற்றவாளியெல்லாம் பயப்படுவானுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அது இது மாதிரி இனிமேல் இது மாதிரியோ இல்லை இதோட மோசமாகவோ இதோட இதுவோ இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, காவல்துறை சைட்லேயும் சரி, அதே மாதிரி கோர்ட் சைடு எல்லாத்துலேயுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு அவேர்னஸை வந்துட்டு இது பண்ணுவாங்க, அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதை வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. சரி, ஓகே. குறிப்பாக ஸோ காவல்துறை தரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயம் ஒரு தெளிவான பதிலை வந்து கொடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து மிகவும் பேசப்படுற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இதை எவ்வளோ சீக்கிரமாக இதற்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து இது வந்து முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பையன் இருக்கா அப்படி இல்லை, இந்த யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்கிறார், அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறார். ஸோ அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு விஷயம், அந்த குடும்பத்துக்கு கோர்ட்டை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து தகுந்த பாதுகாப்பை வந்து அளிக்கணும், இதை வந்து காவல்துறை உறுதிப்படுத்தணுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருடைய கேள்வியும், என்னுடைய கேள்வியும், உங்களுடைய கேள்வியும், இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம்
கேட்கக்கூடிய நம்முடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆச்சு மறுபடியும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா அதற்கான சரியான பதில் நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது விஷயம், யார் அந்த சார்? இந்த 2 கேள்விகளுக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். காவல்துறை அதற்கான வேலையை கண்டிப்பாக செய்வாங்க. இன்னொன்று, ஹைகோர்ட்டோட உத்தரவின்படி 3 லேடி ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கேஸில் அடுத்த கட்ட நகர்வை அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும். குற்றவாளிகள் கண்டிப்பாக மாட்டுவாங்க. இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க ஹைகோர்ட் சொன்ன விஷயங்களை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி யூனிவர்சிட்டியோட, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல்ஸ் எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடந்துடக்கூடாது. அதனால் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். சம்மந்தமில்லாத ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தர் உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ண விடக்கூடாது. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இதை கவர்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். எல்லாருடைய கேள்வியாகி அந்த எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆச்சு, அதை யார் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.